2019 வரை ஏர்போர்ட் என்றாலே அதானிக்கு அந்த துறையையே தெரியாது. ஆனால் இன்று இந்த நாட்டில் விமானம் ஏறும் 5இல் ஒரு பயணி அதானி நிர்வகிக்கும் ஏர்போர்ட்டில்தான் இறங்குகிறான். விமான சரக்கு கார்கோ நாட்டிலேயே செல்லும் 33% சரக்கு அதானி கையில் உள்ள ஏர்போர்ட்டில் இருந்துதான் புறப்படுகிறது. இந்த அளவுக்கு உயர அரசு உதவியா அல்ல உண்மையான உழைப்பா? வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெய்ப்பூர், லக்னோ, மங்களூர், குவாஹாட்டி, திருவனந்தபுரம், அகமதாபாத் இந்த 6 இடங்களிலும் நடந்த ஏலத்தில் ஒரே நபர் ஒரே நிறுவனம் அதானிதான் எல்லாம் வாங்கிக் கொண்டார். 27 கம்பெனி போட்டியில் இறங்கின. 26 கம்பெனி வெறும் கையோடு வீட்டுக்கு போனது. ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டுக்கு GMR 69 ரூபாய், PNC இன்ட்ராடெக் 36 ரூபாய், ஐ இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் 72 ரூபாய். ஆனால் அதானி 174 ரூபாய். மற்ற எல்லா கம்பெனிகளும் கேட்டதை விட 3-4 மடங்கு அதிகம். இந்த ஒரு காரணத்தால் தான் 6 ஏர்போர்ட்டையும் அதானி நிறுவனம் வாங்க முடிந்தது. அப்போ அரசாங்கம் இந்த விஷயத்தில் அதானிக்கு உதவி செய்யலையா அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். ஏனென்றால் அரசாங்கமே இந்த ஏர்போர்ட் கிடைக்க 4 சட்டங்களை மாற்றி வைத்தது. அந்த 4 மாற்றங்கள் நாட்டோட வளர்ச்சிக்காகவா அல்ல ஒருவருக்கான சாலை வாசலா? அதை அடுத்ததாக பார்ப்போம். 2019 ஏர்போர்ட் அறிக்கையில் முதல் திருத்தம். ஒரு நிறுவனம் ஏலத்தில் 2 ஏர்போர்ட்கள் மட்டும்தான் ஏலமெடுக்க முடியும் என்ற கொள்கையை மாற்றியது. ஒரு நிறுவனம் எத்தனை ஏர்போர்ட்கள் கூட ஏலமெடுக்க முடியும் என்று மாற்றம் கொண்டு வந்தார்கள். இரண்டாவது திருத்தம், அனுபவமற்றவனுக்கு, அதாவது புதிய நிறுவனம் அல்லது புதிய நபர்கள் ஏலத்தில் கலந்து கொள்ள அனுமதி. மூன்றாவது திருத்தம், 30 ஆண்டு லீஸ் டு 50 ஆண்டு லீஸ் என்று மாற்றியது. இறுதியான திருத்தம், ரெவென்யூ ஷேர் இருந்தது, அதை இப்போது ஃபிக்ஸட் ஃபீ என்று மாற்றினார்கள். இவை 4 முக்கிய மாற்றங்கள். இவை எல்லாம் பொதுவெளியில் வந்தவுடன் அரசு சட்டப்படி மாற்றங்கள் செய்யவில்லை என்று யோசிக்கும் பொதுமக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் சந்தேகம் வந்தது. அரசாங்க விளக்கத்தை வாங்கள் ஒரு ஆய்வு செய்யலாம். இந்த 4 முக்கியமான மாற்றங்களால தான் அதானி ஒரே நபராக 6 ஏர்போர்ட்டையும் எடுக்க முடிஞ்சுது. இது சிலருக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த சந்தேகம் வந்தவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த கேள்விகளுக்கு அரசாங்க தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது. அந்த விளக்கத்தையும் இப்ப பார்க்கலாம் வாங்க. 1. புதிய கம்பெனிக்கு போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி. இதை செய்யாம இருந்தா பழைய கம்பெனிகள் மட்டுமே இருக்கும். அவங்க தான் மொனோபொலி பண்ணிடுவாங்க. 2. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா விதி பிரகாரம் ஒரு கம்பெனி ஒரு ஏலத்தில் 2 ஏர்போர்ட் தான் வாங்க முடியும். அந்த விதியை நீக்கினது ஏன்? அந்த விதி உருவாக்கப்பட்டப்போ நாடு முழுக்க 15 ஏர்போர்ட் தான் இருந்தது. இப்போ 107 ஏர்போர்ட் இருக்கு. அதனால் அந்த கட்டுப்பாடு வேண்டாம்னு சொல்றாங்க. 3. 30 ஆண்டுக்கு கொடுத்த ஒப்பந்தம் இந்த முறை ஏன் 50 ஆண்டுக்கு? முன்னாடி 30 ஆண்டுக்கு கொடுத்தது மெட்ரோ சிட்டிகள். ஆனா இப்ப கொடுக்கப்பட்ட இடங்கள் வளர்ந்து வரும் பகுதிகள். இன்வெஸ்ட் பண்ணி லாபம் வர அவங்களுக்கு நேரமாகும். அதனால்தான் கால அவகாசம் கூட்டினோம்னு சொல்றாங்க. 4. முன்னாடி பார்ட்னர்ஷிப் முறை, இந்த முறை ஃபிக்ஸட் ஃபீஸ் முறை. ஏன்? முன்னாடி 100 ரூபாய் சம்பாதிச்சா 20 ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். ஆனா கணக்கில் 50 ரூபாய் தான் சம்பாதிச்சோம்னு காட்டுவாங்க. அதனால அரசாங்கத்துக்கு நட்டம். இப்போ ஃபிக்ஸட் ஃபீஸ் வச்சு எத்தனை பேர் ஏர்போர்ட்டுக்குள் வர்றாங்கன்னு பார்த்து அரசாங்கம் நேரடியாக கணக்கு போட முடியும். இது போன்ற விளக்கங்களும் மேலும் பல தகவல்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.